எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கு நம்முடன் MDT ஆஃப் மார்க்கம் தோன்ஹில் மிஸ்டர் லோகன் கணபதி இணைந்துள்ளார். இவர் கனேடிய சமூகத்தில் மிகவும் பரிச்சயமானவர்கள். மனித உரிமைகள் மற்றும் சமூகத்தில் சமத்துவத்தில் தீவிர நம்பிக்கை கொண்டவர். சிட்டி ஆஃப் மார்க்கம் தொகுதியில் தமிழருக்கான அங்கீகாரம் போல பல முயற்சிகளை வெற்றி கண்டவர். 2006ஆம் ஆண்டில் மார்க்கம் முனிசிபல் எலெக்ஷனில் போர்ட் கவுன்சிலராக பதவியேற்று 12 ஆண்டுகளாக மார்க்கம் கவுன்சிலராக இருந்து பல மூத்தவர்கள், இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களுக்கான நல்ல சமூக கொள்கையில் ஆழ்ந்த அக்கறையும் அர்ப்பணிப்பும் மற்றும் சமூக பன்முகத்தன்மையின் மதிப்புக்காகவும் உழைத்தவர். As an MPP, he has dedicated to serving Markham Thornhill and its vibrant diversity community. அவருடன் கருணாஸ் அவர்களும் இணைந்துள்ளார். வணக்கம் அண்ணா. கருணாஸ் அவர்கள் இந்திய திரைப்பட நடிகர், நகைச்சுவை நடிகர் மட்டுமன்றி இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் மற்றும் பாடகராக திரைப்படங்களில் புகழ் பெற்றவர். நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவராக பணியாற்றி வருபவர். இதைவிட அரசியல், சமூக பணி என்று தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர். ஈழத் தமிழ் மக்களின் வலிகளையும் வரலாறுகளையும் புரிந்து கொண்டு அதற்காகவும் எப்போதும் தனது பங்களிப்பை செய்தவர். இன்று சல்லியத் என்கின்ற ஈழம் சார்ந்த திரைப்படத்தை தயாரித்து ஸ்பெஷல் ப்ரிவியூ ஸ்கிரீனிங், அதாவது சிறப்பு முன்னோட்ட திரையிடலுக்காக கனடா வந்துள்ளார். உங்கள் இருவருக்கும் என் மாலை வணக்கங்கள். அனைத்தும் மீடியா, பிரஸ், சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் எங்கள் மாலை வணக்கங்கள். ஸோ இந்த நேர்காணலை உங்களுடன் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஸோ மிஸ்டர் லோகன் கணபதி, உங்கள்கிட்ட நான் சில கேள்விகள் இருக்கிறது. நான் கேட்டு முடிந்தவரை நீங்களும் அவர்களுடன் கதை பேசிக்கொள்ளலாம். கனடா பன்முக கலாச்சார பலமொழி கொண்ட சமூகமாக அறியப்படுகிறது. Known for its vibrant multicultural mosaic. When you first arrived, the Tamil community was still relatively small. ஒப்பிட்ட அளவில் மிகவும் சிறியதாகவே இருந்தது. ஸோ கனேடிய தமிழ் மக்கள் அரசியல் துறையில் அவ்வளவாக ஈடுபட்டதாக தெரியவில்லை. இன்று பல தமிழ் இளைஞர்கள் கனேடிய அரசியலில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஸோ டுடே யூ ஸ்டாண்ட் அஸ் trailblazing Tamil politician inspiring others. ஸோ நீங்கள் பலரையும் ஊக்குவித்து வருகிறீர்கள். இந்த சூழலில் தமிழ் சமூகத்தை ஊக்குவிக்கும் முகமாக அனைத்து தடைகளையும், பல பிரச்சனைகளையும், பல விமர்சனங்களையும் தாண்டி துணிவாக தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காக அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளீர்கள். தொடர்ந்து வெற்றி பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். So could you please share your journey with us today? Okay? And then how do you look back on this journey and what do you believe made it possible? அதாவது இந்த பயணத்தில் நீங்கள் திரும்பி பார்க்கிற போது அதை சாத்தியப்படுத்தியது எதென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நல்ல விஷயம். இது பெரிய நீண்ட மறுமொழி. நான் சுருக்கமாக சொல்கிறேன். அருமையான கேள்வி. முதல் என்னுடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லும் வந்து இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய அன்பான பத்திரிகையாளர்கள், என்னுடைய முதியோர் சங்கம், பஸ்க்ரோ சீனியர்ஸ் முதியோர் சங்கம் தலைவர்கள், மற்ற எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கின்றவங்க எல்லாருக்கும் நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சார்பிலும் நடிகர் நண்பர் கருணா சார்பிலையும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களோட கேள்விக்கு நான் வரலாம். இது வந்து என்ற ஜேர்னி ஒரு பெரிய நீண்ட லாங் மார்ச். நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து மாணவ தலைவராக இருந்து அங்கே போராட்டம் செய்து அதனுடைய அந்த வேலிகளோடையும் அந்த நெருப்போடு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த ஃபயர் இந்த பெலி, அந்த நெருப்போட வாரம் எல்லாத்தையும் இழந்து வாரம் வரைக்கும் ஏர்போர்ட்டில் வந்துடுறாங்க. நல்ல குளிர், ஜாக்கெட் கூட இல்லை, என்கிட்ட ஒரு லைட்டான பேக், ஒரு $200 இருந்தோ தெரியல. நம்பிக்கையெல்லாம் இழந்து வரோம், எல்லாத்தையும் இழந்து வரோம். ஒன்றை மாத்திரம் இழக்கையில் என்ற நம்பிக்கையில் கோப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ், அந்த நம்பிக்கையோட இறங்குறோம். இறங்கின அப்புறம் கூட என்னுடைய பேஷனை, போராட்ட உணர்வுகள், எங்களுடைய இன விடுதலை போராட்டம் மாத்திரமே எல்லா சமத்தின் போராட்டம். நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. நான் வாழுகிற இந்த மாற்றமான அரசு, நீங்கள் எல்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறீங்க.
most ethnically diverse riding in all of Canada according to the census. ஒரு புள்ளிவரத்தின்படி இந்த மார்க்கம் இருக்குது. அதுக்குள்ள இந்த ரைடிங் வந்து சரியான பல்லின மக்கள். இப்போ நான் பிறந்த பொறுத்தவரை 50% சைனீஸ், மற்றது தென்னாசியர், மற்றது 10% 12% தமிழ் மக்கள். அப்போ இப்போ இந்த சமூகத்தில் நான் வரேன். அகதிகளால் வந்து நான் வாலண்டியர்ஸுமாக தான் வந்தேன். இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஓவர் நைட்டில் திடீரென்று ஒரு அரசியல்வாதி அவர்கள், அது முனிசிபல் அரசாங்கம் வந்து இங்கே பார்ட்டி பாலிட்டிக்ஸ் இல்லை, பார்ட்டி அரசியல் இல்லை, முனிசிபல் அரசாங்கம் பார்ட்டி அரசியல் இல்லை. ஏனென்றால் நான் பார்ட்டி இல்லை. அப்போ இங்கே நீங்கள் வாராண்டா தனிப்பட்ட ரீதியாக தான் வின் பண்ணணும். அப்போ இந்த தொகுதியில் மூவ் பண்ணி இப்போ எங்களோட முதியோரெல்லாம் அப்போ வர இல்லை, இளைஞர்கள் வந்தவர், சரியான இளைஞர்கள். முதியோரெல்லாம் வரையினும் நாங்கள் வந்து ஒரு 15-18 வருஷம் தான் முதியோர்கள் இருக்கோம். அதில் ஆனாத்தான் வந்து எல்லோரும் தப்பி ஆம்பளையில் தான் பிரச்சனை வந்தது. என்ன யங் பொடியில் புறவ பொம்பளையில் கூப்பிடணும், ஃபியான்சி என்று கூப்பிடணும், நிறைய பண்ணுற கூட அங்கே இலங்கைக்கு வரையலாம். இரண்டு அகதி என்று கோரிக்கை எடுத்தேன். அப்போ நாங்கள் இன்னும் ஒரு கன்வென்ஷனில் போய் இலங்கை அரசாங்கத்தால் நாங்கள் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்படுவோம் வந்தாலும் திரும்ப இலங்கைக்கு போயிடலாம். அப்போ பிறகு இங்கே வந்தால் டென்ஷன். அந்த டைமில் எல்லாம் புதிய உலகம், புதிய பூமி, எல்லாம் புதிய கல்ச்சரல் தான். அப்போ எங்களுக்கு நெய்பரோட பழகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் கிடையாது. அப்போ நீங்கள் அரைஞ்சிருப்பீங்க நிறைய சூசைடல், மர்டர் சூசைடல். தாங்கள் வந்தது பொம்பளைகள் அது மாதிரி தங்களோட பிள்ளைகளையும் சொல்லி அந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூவில். மற்றது கூட முதியோரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கெல்லாம் ஒரு இருப்பினம் சொல்லுவேன், இது எங்களுக்கு இந்த சிஸ்டம் இல்லை, இது வந்து வெள்ளக்காரர் நாடு. நான் வந்து அப்படி ஒரு அருமையான ஜனநாயக நாடு. நாங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ளே கூறணும். நாங்கள் எங்கே இந்த அரசியல் கொள்ளைகளை பொலிசிகளை மேக் பண்ணுற வழியால் நாங்களெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் எங்கிற கடிதங்களை கூட 50,000 பேர் நாங்கள் போராடிக்கிட்டு கேட்கல கூட பாராளுமன்றத்தில் எங்கும் ஒரு எம்பி வந்து கடிதத்தை வேண்டிக்கொண்டு எங்கட ஆத்ம ஜீவ மரண போராட்டத்தின் கோரிக்கைகளை ஒரு பேப்பர்லாம் வச்சிருப்போம். வேண்டிக்கொண்டு போகிறவங்க கூட ஆட்கள் இங்கே இருக்கிறார். கிருஷ்ணலிங்கம் எல்லாம் பழைய எங்களோட மூத்தவர் கனகராஜர் இருக்கிறார். இருப்பினும் நான் சொல்கிறது 25-30 வருஷத்துக்காக அப்படியா நிலையில் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், அப்போ நான் பல மட்ட அரசியல்களுக்கு அப்புறம் நான் 83 வந்தோடனே நான் கதைக்கலாம். 84 நாங்கள் ரெண்டு தம்பி இருக்கிறார், நாதன் அருமன் இருக்கிறார், நம்ம அவரும் என்னோட இருந்தவர். 84 வந்தோடனே ANC ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் நெல்சன் மண்டேலாவுக்கான போராட்டம் நடக்குதுங்க. உங்களுக்கு தெரியும், கனடா ஒரே ஒரு நாடு தான் அங்கீகரித்த நெல்சன் மண்டேலா. அப்போ எல்லாம் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் மார்கரெட் தட்சர் சொல்கிறார், நீங்கள் என்ன பேனா சுசனத்தெல்லாம் கூட பேசியிருக்கிறார், நீ எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அவன் வந்து வெள்ளை ஆட்சியை தான் செய்து. அப்போ அதில் அப்படியான இதில் இணைகிறோம். அப்படி இணைந்துட்டு வந்து பல கட்சிகள் மாநகர சபையிலிருந்து மத்திய அரசு வரையும் உள்ள பிரதிகளுக்கு நான் வாலண்டியர் பண்ணி 20 வருஷம் வந்து அப்புறம் நான் பார்த்தேன். நீ எங்கட மக்களுக்கு அவங்களே சொல்லுவாங்க, நீ உங்களோட மக்களுக்கு தனி தமிழ் மக்களுக்கு மாத்திரமில்லை, உங்களோட குரல் கூடத்திலையும் இல்லை. ஒரு 3 சொல்லுத்தான் தெரியும் தமிழர்கள் 80, 90, 2000 வரைக்கும் 3 சொல்லுத்தான் வெள்ளைகளுக்கு, குறிப்பாக மீடியாக்கள். இந்த மீடியாக்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு நிச்சயமாக இதை பதிவு செய்யணும். என்றால் 3 வேர்ட், தமிழ் என்றால் தமிழ் டைகர் டெரரிஸ்ட், TTT 3T. அதுதான் இந்த நானெல்லாம் மாற்றம்னா மரவசைக்கு தெரிவு செய்யட்டு போகிறேன். 2006ஆம் ஆண்டு என்னையெல்லாம் ஒரு இதாகத்தான் எனக்கு 4 வருடத்துக்கு பின்னே ஒரு அதிகாரி சொன்னார், உங்களையெல்லாம் நாங்கள் வேறு தான் பார்த்தாங்க, பெரிய அதிகாரி, நீங்கள் எல்லாம் இங்கே வந்து தெரிவு செய்து வந்து எங்களோட மாக்கம் தியேட்டரில் நீங்கள் செய்த ப்ரோக்ராம், எங்களோட கலாச்சார ப்ரோக்ராம், எங்களோட பிள்ளைகள் அழகாக உடுத்தி உங்களோட கலாச்சாரத்தை வெளிப்படுத்திக்கலாம் பார்த்தா நீங்கள் ஒரு ரிச்சான ஒரு பழமையான நாகரிகத்துக்கு சொந்தமான ஒரு பிலாங் டு த ரிச் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதிலெல்லாம் மாத்திரம் மைண்ட் செட்டில் அது மாதிரி எங்களோட மக்களுக்கான முகங்களை நாங்கள் இந்த புதிய மண்ணில் பதிக்கிறோம். அது பல வீதிகளாக இருந்தாலும் 6-7 வீதிகள் வெள்ளி ஸ்ட்ரீட்டில் இருந்து கடைசியாக AR ரஹ்மான் அவருடைய தமிழ் பண்புக்கும் அவர் மதிப்பளிக்கின்ற 8 வருஷத்துக்கு முந்தைய அவருடைய பேரை நாங்கள் அப்ரூவ் பண்ணினோம். அவருக்கு கடந்த வருஷம் தான் அந்த புது ஸ்ட்ரீட் வரையில் அவருக்கு வச்சுருந்தோம். அப்போ அது மாதிரி பல விடயங்களை செய்யலாம். இனப்படுகொலை தீர்மானங்கள், மற்றது தமிழ் மரபு நாளை முதலாக மாற்றமான சுழற்சியிலிருந்து பல பங்குகளை சொன்னால் நாங்கள் அதை புதிதாக இன்னொரு சம்பவத்தில்
நன்றி. நாங்கள் உங்களுடைய கடின உழைப்பை எப்படியும் மறக்கவும் முடியாது. நன்றி. அடுத்த கேள்விக்கு செல்லலாம். தமிழ் ஜெனசைட் ரெக்கக்னிஷனுக்காக போராடிய ஒருத்தர்ல அந்த நீங்களும் ஒரு ஆள். அப்படியான இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? பிகாஸ் நீங்கள் ஒரு அறிவுபூர்வமான அனுபவம் கூடிய ஒருத்தர், உங்கள்கிட்ட இருந்து அதை பற்றின கருத்தை நாங்கள் கேட்டுக்கொள்றதுக்கு விரும்புகிறோம். Because I understand the City Council were the first people through the City of Markham to push for resolutions urging the federal government of Canada to investigate on this. So அந்த வகையில் கனேடிய தமிழர்களும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் இதை திறம்பட நிவர்த்தியாக செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களோட கருத்து. இது 2009ஆம் ஆண்டு நான் முதல் 2006ஆம் ஆண்டு நான் மாநகர சபைக்கு விடுபடுறேன். 2006 2010 என்னுடைய அந்த டேர். அப்போ நான் போகிறேன். அப்போ முள்ளிவாய்க்கால் தொடங்கிட்டு எங்களோட கொடூர யுத்தம், எங்களுடைய இன சுத்திகரிப்பு, மினி அழிப்பு, அந்த எத்தனிக் கிளன்சிங் ஜனோசைடும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு. இதை நான் கதை கேட்கல. எனக்கு நிறைய மக்கள் அவரோட வழிகள் தெரியுது. உங்களுக்கு தெரியும், அடிச்சடிச்சு உங்களுக்கு தெரியும், எல்லா பக்கத்தாலேயும் அடிச்சடிச்சுன்னு தெரியுது. 3 நாளாக அந்த இனப்படுகொலை தீர்மானத்துக்கு கிட்டத்தட்ட பல மாதங்கள் எடுத்து அந்த இனப்படுகொலை அங்கே நடக்கிறதான்றதை விவாதிக்கிறாங்க. இரவு மீட்டிங் எனக்கு ஸ்பெஷலான எக்ஸ்க்ளூசிவ் மீட்டிங்கில் சேர்ந்தால் உலகத்தில் ஒருவரும் சொல்ல இல்லையா இலங்கையில் தமிழர்களுக்கு இனப்படுகொலை நடக்குது. அவள் விடுதலை எடுத்துக்காட்டுங்க ஐநாவை சொல்லியிருக்காங்க, அல்லது இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி சொல்லுங்கள், இப்போ ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அம்னஸ்டி இன்டர்நேஷ்னல், அப்படி எபாவத சோசம் தான் சொல்லிடணும். ஒன்றுமே சொல்ல இல்லையா. அதில் என்ன கொடுமை என்றால் அந்த கவுன்சிலில் 3 பேர் லோயர்ஸ், மார்க்கம் கவுன்சிலில் இருந்தவங்க அருமையானவங்க. அவர் சொல்கிறேன் அவர்கள் என்ன செய்தவங்க. அதில் ஒருவர் ஹியூமன் ரைட் லோயர் வந்து டோனி வாங் வந்து அவர் பிறந்துட்டார். அவர் என்னுடைய ஒரு அவரை கதை கேட்குற எனக்கு மயில் வருது என்றால் அப்படியான சீனா சமூகத்தை சேர்ந்தவர். அவர் சொல்கிறார், உனக்கு இந்த சம்மந்தமான என்னென்றாலும் நீ கதை கூட்டிகிட்டு நடந்திருக்காரு. அப்போ அவங்களுக்கு விளங்கப்படுத்த இனப்படுகொலை நடக்கிறது என்று சொல்லி நடத்தல. அதுக்கு நான் 48ஆம் ஆண்டில் இருந்து 77ஆம் வரையும் எங்களுக்கு நடந்த அந்த மினி மசக்கருக்கு குறும் படுகொலை எத்தனையோ படுகொலை நடந்திருக்கேன். நாங்கள் அப்போ அதில் சொல்லி வர அந்த டெஃபினிஷனை மீட் பண்ணுது. யோசிச்சு பாருங்கள், நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி அவங்கள எடிகேட் பண்ணணும். அப்போ பத்திரிகைகளெல்லாம் என்ன சொல்லுது உங்களுக்கு தெரியுமா? டவுன்ல சாலையிலேருந்து குடோகல்லேருந்து 2 வரைக்கும் சிபிசி எங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எங்களுக்காக எப்பயாவது இந்த 30 வருட போராட்ட காலத்தில் அல்லது அமெரிக்க CNN தேடி பாருங்க, ரிசர்ச் பண்ணி பாருங்க, எங்களுக்காக 1 மணித்தியால் நிப்பாட்டி எங்களுக்கு சார்பான ஒரு பாசிட்டிவாக பேசியிருக்கேன். என்ன வரைக்கும் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுது, டோன்கள் மாறி இருக்கிறதையே அடிப்படையில் மாற இல்லை. அப்போ அந்த நேரத்தில் நான் இன்னொன்று ஒரு இனப்படுகொலை அரசாங்கத்துக்கு முதல் முறையாக ஒரு கனேடிய புலம்பெயர்ந்தனாக்க உலகத்திலே முதல் தீர்மானத்தை நிறைவேற்றது மார்க்கமான அரசு படம் இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கு வெளியாக இலங்கையில் நடக்கையில் சீஃப் மினிஸ்டர் டைமில் எதை பண்ண மோஷன். இது வந்து ரெசல்யூஷன் ரெஸ்பெக்ட் தமிழ் ஜெனோசைட் யுனானிமஸ்லி அப்ரூவ்ட் பை த கவுன்சில். யுனானிமஸ்லி வந்து அதுக்குள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூடுற வழிக்கிட்டது. இதை பிரித்து இதை விழுத்துறாங்க. எங்களுக்கு தேவை 13 ஏகமனதாக செய்யுதுன்றது அதுக்கு அது பெரிய அது வந்தால் அதுக்குள்ள ஒரு மீடியா வந்து இடையில கேட்க இயலாது, ஊடுருவ இயலாது. அந்த இனப்படுகொலை இப்போ அதை கொச்சப்படுத்தி ஓட்டர் டவுன் பண்ணிடலாம், அப்படி தானே. அப்போ ஏகமனதாக சிறவேற்றினார். அப்போ செய்த உடனே ஸ்ரீலங்கா தூதுவர் இது நடந்தது மேயில் இல்லை, ஜனவரியில் நாங்கள் செய்யலாம். இன சுத்திகரிப்பு நடக்குது, இனப்படுகொலை நடந்துருக்கு. இதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு நாங்கள் அப்போது இருந்த ஸ்டீபன் ஹாவரை கேட்குறோம். கவர்மெண்ட்டுக்கு அவர் தான் பேன் பண்ணவர்கிட்ட தெரியும், விடுதலை புலி இயக்கத்தை தடை செய்தவர் வந்து அவர் கதிரை கூட மேசிய கூட அவர் போட முந்தி அவர் செய்த வேலை அதை தேட முந்தி புலிகளை தடை செய்யணும். அவ்வளோத்துக்கு சிங்கள அரசாங்கத்தினுடைய நல்ல லோபி, ஸ்ட்ராங் லோபி. எங்களுக்கு குரல் இருக்குது. அவரோட கிட்ட போய் கதைக்கிற அளவு கூட எங்களுக்கு தமிழ் கம்யூனிட்டின்ற செல்வாக்கு இருக்கிறார். அவர் அல்பர்டாவிலிருந்து வந்தவர், சிங்கள டாக்டர், சிங்கள இது அவங்களோட இன்ஃப்ளூன்ஸ் நிறைய இருந்தார். அப்புறம் பிற்காலத்தில் அவர் கொஞ்சம் உணர்ந்தவர் தடை செய்ததை பிள்ளையாண்டு கூட யோசிச்சுருக்கிறார். அப்புறம் அவங்களுக்கு இலங்கையில் நடந்த காமன்வெல்த் கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷ்னல் லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போய்காட் பண்ணி ஸ்டேட் பண்ணிக்கிறார். அதெல்லாம்
பிந்தின காலத்தில் எங்களுக்கு நான் பெரிய ஸ்டோரியாக சொல்கிறேன். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த இலங்கை அரசு அம்பாசிடர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மார்க்கம் நியூஸ் பேப்பரில் வருது, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில். இந்த லோகன் கணபதி இங்கே இலங்கையில் இனப்படுகொலை நடக்குது என்று சொன்னாராச்சு அவர் பயங்கரவாதிகள் என்ற ஒரு பிறகு. If he say is there is a genocide in Sri Lanka, he must be the terrorist supporter சொல்கிறான். இதுதான் அவர் புறம் பேச்சில் வருது மார்க்கம் மெக்கானிக்ஸ். மற்றது அது மாத்திரமில்லை, இந்த வாக்கை திருப்புறத்துக்கு இவர் வந்து அப்போ எங்களுக்கு நான் தமிழாக 90% நான் மற்ற சமூகத்தில் தங்கி இருக்கிறேன்னு அவங்களுக்கெல்லாம் எதை சொன்னால் ஓட் பண்ண மாட்டாங்க அடுத்த முறை. இவர் வந்து மார்க்கம் டேக்ஸ் பேயர் டாலர் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் இந்த பயங்கரவாதிகளுக்காக பயன்படுத்தினார். இதெல்லாம் மீடியாக்கள் தான் பதிவு செய்யறது. இன்றைக்கு தான் கர்நாடகத்தை பூரா பதிவு செய்கிறோம். மீடியாக்கள்லாம் அதில் கேட்குறது தேர்தல் இல்லை. நாங்கள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் நல்ல விஷயம் செய்கிறதான் தேடுவோம். நன்றி. இது வரவேற்கத்தக்கது. அந்த நம்முடைய நன்றிகள் உங்களுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் தொடர்ந்து இனி வருகின்ற இளைஞர்களுக்கு இந்த ஜெனோசைடுன்றது நீங்கள் மேற்கொண்ட முயற்சி அப்படியே விட முடியாது. இப்போ இனி வர சமூகம் வந்து அது என்னென்று கடத்தி கொண்டு செல்ல வேண்டும் அல்லது எப்படி திறம்பட செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு குயிக்காக ஒரு 1 minute சொல்கிறேன். என்னென்றால் நான் அடிக்கடி சொல்கிறது 50 பேர் இருக்கலன்னு சொல்கிறோம், 5000 பேர் இருக்கலன்னு சொல்கிறது. எங்கிட்ட படுகொலை நடந்தது 1000 வருஷத்துக்கு நாங்கள்லாம் சேர சோழர் கடாரம் கொண்டம் இந்த நாடுகளெல்லாம் நாங்கள் வெற்றி கொண்டெல்லாம் சொன்ன வரலாறு நாங்கள் அன்இமேஜினபிளாக தான் நாங்கள் வாசிக்கிறோம் கதையில். இன்றைக்கு உலகத்திலேயே எத்தனை தலைமுறைக்கு பிறகு இப்படி ஒரு வீர போராட்டம் நடந்த ஒரு இனம் தான் எங்களுடைய இனம். உலகமெல்லாம் எத்தனை நாடுகளில் தமிழ் மக்கள் வாழுங்க 100 மில்லியன் தமிழர்கள். ஆனால் ஒரே இடத்துல இந்த வீர போராட்டமும் இந்த அழிவும் எங்கட தலைமுறையில் 4-5 தலைமுறை நடந்தது. அப்போ அந்த தலைமுறையில் இப்போ எந்த காலத்தில் நடந்தது ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் டிஜிட்டல் வேர்ல்டு ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல். நாங்கள் ஹோலோகாஸ்ட் நடந்தது 2வது மகாயுத்தத்தில் 39 40s நடந்த 44. ஆர்மீனியன் ஜெனோசைட் நடந்தது 1950. அப்போ எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டு இல்லை. எங்கிட்ட நடந்தது புதிய டெக்னாலஜி எவிடன்ஸுடைய எல்லாம் பதிவு செய்கின்ற எங்கேயோ கொண்டு குற்றவாளிக்குள்ளே நிறுத்தி இருக்கலாம். ராஜபக்சா தொடக்கம் ஆமியல் தொடக்கம் 1000 பேர் இன்றைக்கு நாங்கள் கொலை கூண்டில் நிறுத்தி இருக்கிறோம். ஆனால் செய்தோமா ஒரு தடவை கூட 2 வரைக்கும் நாங்கள் 15 வருஷத்துக்கு போகிறோம். ஒரு ஆமியத்தன்னும் எத்தனை பெண்கள் எத்தனை இவன் கடைசியாக பிடிபட்டு எத்தனை 1000 இசப்பிரியா மாதிரி எத்தனை 1000 இசப்பிரியா எங்களுக்கு தெரிஞ்ச குற்றவாளி இசப்பிரியா. நாங்கள் அதுகளை கூட நாங்கள் எங்கே அதை ஆற்றப்பட சிங்கள தேர்ந்தவாலும் அப்படி இருக்கு. எங்கட வீக்னஸோடைய சிங்கள இல்லை. அப்போ இளம் தலைமுறைக்கு சொல்கிற விடயங்கள் இந்த ரிசர்ச் பண்ணுங்கள். அடுத்த கட்டத்தில் எப்படி நாங்கள் எல்லோரும் முன்பு சொல்லுங்கள். இந்த லோக்கலாக எல்லா நாடு சர்வதேச முழுக்களும் எல்லா இடங்களிலும் இணைந்து அடுத்த தலைமுறை இன்றைக்கு இவர் என்ன மாதிரி எங்களுடைய சல்லியர்கள் என்ன மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் தான் சல்லியர்கள். அப்போ அது எப்படி இன்றைக்கு எங்களோட வழியை நினைக்கிறோம் முதல் முறையாக எடுக்கப்பட்ட எங்களுடைய அதுவும் வந்து மருத்துவர்கள் சரி அந்த மருத்துவர்கள் அதை பற்றி அவர் சொல்லுவார். அவற்றை டோக்கிங் பாயிண்ட்ஸ் நான் எடுக்கல. இப்போ முதன் முறையாக துணிஞ்சு அவருக்கு தெரியும் இதில் காசு மேக் பண்ண உங்களுக்கு தெரியும் தானே. அதில் சண்டை இல்லை, காதல் காட்சி இல்லை, ஓடி விளையாடுற சினிமா படங்கள் இல்லை, இளைஞர்களில் மற்றவர்களை கௌரவிச்சு படத்தை போய் லைனப் பண்ணி பார்க்குறதுக்கு அவருக்கு தெரியும். இந்த படத்தில் காசு வைக்கலான்னு அந்த ஆனால் அந்த ஒரு தடயத்தை விட்டுச்சிடும். நீங்கள் சொன்ன டாக்குமெண்டேஷன் நாளைக்கு ஒரு 10 தலைமுறை 100 வருஷம் வரைக்கும் 500 வருஷம் வரைக்கும் ஏன் லோகங்கனவது இனப்படுகளை அடுத்த தலைமுறை பார்க்க போகுது. ஒரு 5 தலைமுறைக்கு பிறகு தேடப்படும் இந்த டாக்குமெண்டேஷன் அப்படியே நல்ல நாளில் வாழ்கிறோம். அது மாதிரி தான் அவற்றை இதையும் என்னப்பா இப்படி ஒரு படத்தை எடுத்தார் இப்படி நடந்ததா தமிழனுக்கு இதெல்லாம் நாங்கள் பாலிவுட் மூவிலேயோ கூட பார்க்க முடியாது. இந்த எங்களுக்கு நடந்த வழிகள் இதுகளெல்லாம் டாக்குமெண்ட்ஸனை செய்திருக்கிறதுன்றது பெரிய கடமை. அதெல்லாம் பெரிய ரிஸ்க் எடுத்து அதுவும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஈழம் என்று சொல்லியே பாவிக்க முடியாத ஒரு நாட்டு. நாங்கள் இந்த நாட்டில் வழக்காரவளத்தில் எல்லா சொல்லையும் பாய்ப்போம். ஒரு இனப்படுகொலை தீர்மானத்தை நிறைவேற்றலாம். நாங்கள் இவ்வளோ விஷயத்தை சேர்ந்து ஈவன் அன்றைக்கு கூட நான் பார்லிமெண்ட்டில் அன்றைக்கு செய்த நாள் தான் எங்களோட மாவீரர் நாள். அப்போ அதைத்தான் நான் இளம் தலைமுறை சொல்கிறேன். இதுதான்
ஓகே தேங்க் யூ நீங்கள் போராடுற அடுத்தது இனமும் உங்கள்கிட்ட தான் அதே கேள்வி தான் நீங்கள் தொட்ட ஸோ மாவீரர் நாள் அன்று நீங்கள் கருத்தது போல மாவீரர் நாள் அன்று மாவீரர்களை கௌரவப்படுத்துவதற்காகவும் இந்த சல்லியர் திரைப்படத்தின் பங்களிப்பை பற்றி கௌரவப்படுத்துவதற்காகவும் நீங்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று குயின்ஸ் பார்க்கில் கொடுத்துருந்தீங்க நான் கேட்டிருந்தேன் நன்றி ஸோ could you please share your insight on this, okay? So how this would recognize Tamil people at this moment, right? அதாவது தமிழ் சொல்றேன்னா தமிழ்லயே பேசுங்க என்னென்றால் இங்க இருக்கிற தமிழாக்கள் கேட்கறது அது நான் சில வேளையில நான் யோசிக்கிறேன் சில வீடியோஸ் வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸையும் கம்யூனிகேட் பண்ண வேணும் என்ற ஒரு ரெக்கார்டிங் வந்து அந்த யங் ஜெனரேஷனுக்கு போகணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இடைக்கிட நான் என்னால தமிழ் நல்லா பேசுறேன் உங்களுக்கு அது விருப்பமும் கூட ஆனா அந்த சில வேளையில அந்த யங் ஜெனரேஷன் பார்க்கும்போது தேங்க்யூ அதாவது இப்ப இந்த அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் எவ்வாறு முன்னோக்கி எங்களை ஒரு பாதையை வடிவமைத்து தந்து செல்லும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை நாங்கள் அதை கேட்க விரும்புகிறோம் இப்போ நாங்கள் ரிஸ்க் எடுக்கலாமா நாங்கள் எல்லாம் எங்களை உயிரை கொடுத்து உயிரோட புறப்பட்டு போன எங்களோட மக்களை போய் யோசிச்சு பார்க்குறோம் இத்தனை குழந்தைகளை மொழிபெயர்க்கால் மணலில் எத்தனை நீங்கள் ஒரு கலைஞர் எங்களோட நடிகர் பாடகர்லாம் இருக்கிறார் இவங்க கூட எங்களோட வழிகளை இவ்வளோத்து சொல்லலாமன்றது கூட அவளுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த வழிகளை பட்டவளுக்கு தங்களோட வழிகளை சொல்ல முடியாது வார்த்தையிலே நடத்துட்டாங்க ஏன்னா அவருக்கு அவ்வளோத்துக்கு லாங்குவேஜ் அந்த பவர் இல்லை அப்போ இவர் வர்றார் இவர் இப்படி என்ன கேட்குறார் நாங்கள் வரணும்னு சொல்லி நான் இந்தியாவுக்கு போயிருந்து தரவையில் இல்லை அயலவர் மாநாட்டுக்கு போயிருந்தேன் இந்த இன்டர்நேஷ்னல் டாஸ்போரா கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கீங்களா நம்பர் மூலமாக சந்திக்கிறேன் அவருக்கு எனக்கு தொடர்பு பெருசாக இல்லை கேள்விப்பட்டிருக்கிறேன் அவருக்கு நல்லா அறிஞ்சிருக்கிறேன் அவர் சொன்னார் இப்படி ஒன்று எடுத்திருக்கிறேன் நீங்கள் கனடா வந்து உதவி செய்யலாம் சொன்னால் எனக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு நாங்கள் என்னுடைய அரசு சார்பில் உங்களுக்கு லெட்டர் அனுப்பினேன் அவருக்கு சொன்னார் விசாவில் கொஞ்சம் போய் தடைகள் இருந்தது அப்போ நான் கொடுத்து அவரே வந்து சொன்னார் அதுக்கு பிறகு எனக்கு திடீர்னு உங்களோட கடிதத்துக்கு பிறகு எல்லாம் நல்லா தந்துச்சுன்னு சொல்லி அப்போ வந்த பிறகு நான் பாராளுமன்றத்தில் இருக்கிற பதிவு செய்யணும் அதான் முக்கியம் ஏனென்றால் டாக்குமெண்டேஷன் என்றால் இவ்வளோ காலம் ஒரு கனடிய பாராளுமன்றம் எனக்கு தெரியாது மற்ற உலகத்தில் மற்ற நாடு மேற்கத்திய உலகத்தில் எங்கே பதிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது முதலாவதாக நான் ஒரு தமிழ் மக்களிடையே அந்த இன்றைக்கு மாவீரர் நாள்ன்றது சொல்கிறேன் இது ஒரு பெரிய சொல்ல முடியாது எல்லாம் ஹவுஸ் லீடர்ட்டி அப்ரூவல் எடுக்கணும் அப்போ அதெல்லாம் கொடுத்து இப்படி ஒரு கலைஞர் ஒரு நடிகர் மாத்திரங்கள் ஒரு கலைஞர் பாடகர் ப்ரொடியூசர் இப்படி வருகிறார் அது ஸ்பீக்கரோட இதை தெரிந்த நூலுக்களை கொண்டு வர இப்போ அன்றைக்கு மெம்பர் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் மெம்பர் ஸ்டேட்மெண்ட்ன்றது இவரை பற்றி நம்ம கதைக்கிறோம் சுமார் நாங்கள் ஒரு அறிமுகப்படுத்துறதுக்கு நாங்கள் 30 செகண்ட் தான் தெரியும் அப்போ இதை செய்கிறதுக்கு அந்த பெர்மிஷனை எடுத்து மெம்பர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் மெம்பர் ஸ்டேட்மெண்ட் செய்து அவங்க இந்த மாவீரர் நாடு உலகு உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் மக்கள் இலங்கை தமிழர் மாத்திரமில்லை எங்களுடைய இந்திய மக்கள் எல்லா உலகங்களுக்கும் மாவீரர் என்று ஒரு எமோஷனல் டே என்றது பட் அந்த வழிகளையும் இதுகளையும் பதிவு செய்கின்ற அதில் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு அம்சத்தை அதுவும் குறிப்பாக மருத்துவர்கள் கேட்டார் ஸ்பீக்கராக்கள் அரசியல் விட மாட்டோம் தெரிந்தாங்க ஏன்னா மற்ற இலங்கை அரசாங்கம் அதுகளெல்லாம் கணக்க ப்ரோட்டோகால் இருக்குது பாலிசி இருக்குது எல்லாம் பெர்மிஷன் எடுக்கணும்னால் அன்றைக்கு அந்த மெம்பர் ஸ்டேட்மெண்ட் செய்யலை இப்போ நான் சொன்னால் அதுக்கு அரசியலே இல்லை கேட்டாங்க அரசியல் இல்லை இது வந்து ஒரு ஹியூமனிட்டேரியன் ஒரு மனிதாபிமானமாக மருத்துவர் சல்லியர் என்று அவர் சொல்வார் அவர் விளக்கப்படுத்துவார் எனக்கே தெரியும் அந்த சொல் இந்த படத்துக்கு பிறகு அந்த சல்லியர் என்ற அர்த்தத்தை நான் சங்க காலத்துடைய பெரிய பழமாக அந்த சொல் மருத்துவர்களுக்கான மருத்துவம்னா டாக்டருக்கு மாத்திரம் இல்லை நர்ஸாஸ் எல்லா மருத்துவ சம்பந்தமான எல்லாருக்கும் டாக்டர்ஸ் எல்லாருக்குமான அந்த வார்த்தை அப்போ இதெல்லாம் அந்த வருது எங்களுக்கு இப்போ தமிழ் வருது அடையாளம் வருது மொழி வருது அதுக்கு மேலாக எங்களோட வேலி வருகிறது வரலாற்று நாங்கள் பாராளுமன்ற கனடிய என்ற பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறோம் என்றது இது ஹென்சார்ட்டில் இருக்குது நீங்கள் கேட்ட அருமையான கேள்வி ஹென்சார்ட்ன்றது எங்களோட பாராளுமன்ற ஏடு அதுதான் எங்களோட பைபிள் நாளைக்கு 1000 வருஷத்துக்கு எங்களை பிள்ளைகள் தேடையக்கில் அப்படி கருணாவர் நடிகர் இருந்தார் லோகன் கனவு என்ற ஒரு பிபி இருந்திருக்கிறார் நாளைக்கு ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பிஹெச்டி டிகிரி அல்லது இதில் தேர்வு எங்களை பிள்ளைகள் எங்களை 110 தலைமுறை இது படம் வெளியிடப்பட்டது அந்த படத்தில் என்ன சொல்ல வந்தது இவர் என்ன செய்ய வந்தது இதில் தான் நாங்கள் விட்டு சொல்லி தடையங்க இந்த லெகசியில் தான் நாங்கள் விட்டு சொல்கிறோம்
இதெல்லாம் முக்கியமாக இதில் அடுத்த தலைமுறைக்கான பொக்கிஷம் இதுதான் நான் இதை பார்த்துட்டு கேட்ட படம் ஒரு பொக்கிஷம், இந்த ஆவணங்கள் பொக்கிஷம். நாங்கள் அப்படியே அந்த நாளில் வாடுறோம். இது எரிக்கலாம் யாழ்ப்பாண லைப்ரரி எரிச்ச மாதிரி இங்கே இருக்காத நாடு அப்படியான அருமையான என்ன நாடாக இருக்கிறோம். அதை இன்னும் இருக்கணும்ன்றது தான் இந்த நாட்டை நல்லா வச்சிருக்கோம். அதுக்காக தான் நாங்கள் பார்க்குறோம். நன்றி அண்ணா. ஸோ இந்த அருமையான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டதில் உண்மையாக மகிழ்ச்சி. சில விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு தான் முதல்ல நாங்களே கேட்டுக்கொள்கிறோம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. இவன் பத்திரிகையாளருக்கு இவருக்கு தெரியும். அடுத்து நாங்கள் சல்லியர் படத்தை பற்றி கதைப்போம். எங்களோட கதாநாயகி